வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே வித்தியாசமான ஒரு மலையாள படத்தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் மேஹும் மூசா. இந்த படத்தோட ஒன்லைனா படத்தோட ஹீரோவான மூசான்றவர் ஒரு மிகப்பெரிய சோல்ஜர் கார்கில் போர்ல பாகிஸ்தான் ஆர்மியால சுடப்பட்டு இறந்து போயிடுறாரு. இப்படி ஒரு வீரச்சாவு அடைஞ்சதுனாலே மூசாவுடைய சொந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஹீரோ. மொத்த ஊருமே வருஷா வருஷம் அவருடைய இறந்த தேதி அன்னைக்கு அவரை பாராட்டி விழா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில 19 வருஷம் கழிச்சு போர்ல செத்ததா நினைச்சிட்டு இருந்த மூசா திரும்ப ஊருக்குள்ள வராரு. செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருந்த நபர் திரும்ப எப்படி உயிரோட வந்தார், அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மீடியா தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணுங்க. சரி வாங்க இந்த படத்தோட முழு கதையை பார்ப்போம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல கேரளால இருக்க ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல தமின்ற ஒரு வயசான நபர் அந்த ஊரை சேர்ந்த ஒரு யங்ஸ்டர் கிட்ட அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான மூசாவை பத்தி தான் பில்டப் கொடுத்துட்டு வராரு. சின்ன வயசுல இருந்தே மூசா பயங்கர தைரியசாலி. கடல்ல புயல் உருவாயிருக்கு, யாரும் கடல் பக்கம் போகாதீங்கன்னு சொன்னாலும் மூசா தைரியமா கடல் இறங்கி ஒரு மிகப்பெரிய சுறாவை பிடிச்சிட்டு வந்தான். அன்னைக்கு நானும் மூசாவும் இதே சைக்கிள்ல தான் அந்த சுறாவை கட்டி கொண்டு போய் மார்க்கெட்ல வித்தோம். எதற்கும் அஞ்சாதவன் தான் மூசா. இன்னைக்கு இந்த ஊரே மூசாவை கொண்டாடுதுன்னா அதுக்கு காரணம் அவனுடைய தைரியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அன்னைக்கு மூசாவுடைய 19வது நினைவு நாள் மொத்த ஊருமே சேர்ந்து அவருக்கு கட் அவுட் எல்லாம் வச்சு அந்த நினைவு நாள ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்லயே ஒரு லோக்கல் பொலிட்டிஷியன் லேடி வேற இருக்காங்க. அவங்களும் மேடை ஏறி மைக்க பிடிச்சி நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்ச மூசா நம்ம கிராமத்தை சேர்ந்தவர்ன்றதுல நமக்கு தனி பெருமை இருக்கு அப்படி இப்படின்னு ஓப்பனிங்லேயே மூசாவை பத்தின பயங்கரமான பில்டப். அப்படியே அன்னைக்கு நைட் மூசாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான தம்பி ஒரு வயசான பாட்டி வீட்டுக்கு சாப்பிட வராங்க. இந்த வயசான பாட்டி தான் சின்ன வயசுல இருந்தே மூசாவை வளர்த்திருப்பாங்க. ஊருக்குள்ள இளம் வயசுல வீரமா சுத்திட்டு இருந்த மூசா எப்படி ஆர்மியில போய் சேர்ந்தாரு அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட அந்த யங்ஸ்டர் கேட்க அதுக்கு தம்பி ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி மம்முட்டியோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆயிருந்துச்சு. படத்தோடைய 100வது நாளை சிறப்பா கொண்டாடுற விதமா இதே கிராமத்துக்கு படத்துல நடிச்சிருந்த மம்முட்டி முதல் கொண்டு எல்லா ஆக்டர்ஸும் வந்திருந்தாங்க. அந்த 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு கேப்டன் ராஜுவும் வந்திருந்தாரு. மூசா ஆர்மிக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் கேப்டன் ராஜு தான் சுத்துப்பட்டியில இருக்க மொத்த கிராமத்துக்கும் சூப்பர் ஹீரோ. அந்த 100வது நாள் ஃபங்க்ஷன்ல நானும் மூசாவும் கலந்துக்கிட்டோம். ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஸ்டேஜ் பிரேக் ஆகி பந்தல் கவிழ மாதிரி ஆயிடுது. அப்ப சட்டுன்னு எதுக்கும் அஞ்சா நெஞ்சனா இருக்கக்கூடிய நம்ம மூசா அவனுடைய ஷோல்டரை கொடுத்து அந்த பந்தலை யார் மேலேயும் விழாத அளவுக்கு பார்த்துட்டான். அவனுடைய அந்த வீர செயலை கேப்டன் ராஜு பார்த்ததும் இப்படி ஒரு வீரமானவன் இனி சும்மா அந்த கிராமத்துல சுத்திட்டு இருக்க கூடாதுன்னு மூசாக்கு கேப்டன் ராஜு அப்பவே டிக்கெட் போட்டு ஆர்மியில கொண்டு போய் சேர்த்து விட்டு இருக்காரு. இப்படிதான் மூசா ஆர்மியில போய் ஜாயின் பண்ணான். கார்கில் போர்ல நாட்டுக்காக நெஞ்ச நிமிட்டு போயிட்டு சண்டையிட்டு எதிரிகளால சுடப்பட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி மூசாவை பத்தி அவனுடைய ஃப்ரெண்ட் தமி பயங்கரமா பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணி பேரலா இந்தியா பாகிஸ்தான் பார்டர், அந்த பார்டர்ல வச்சு பல வருஷமா பாகிஸ்தான் ஜெயில இருந்தவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த லைன்ல தான் படத்தோட ஹீரோவான மூசாவோட என்ட்ரி. எஸ், மூசா இன்னும் சாகல, அவர் உயிரோட தான் இருக்காரு. ஆனா என்ன, குவாஜா முகமதுன்ற வேற ஒரு ஐடென்டிட்டியில பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட சிக்கி இருந்திருக்காரு போல. கடந்த 19 வருஷமா பாகிஸ்தான் ஜெயில இருந்துட்டு இன்னைக்கு தான் அவரை ரிலீஸ் பண்ணி ரிட்டர்ன் இந்தியாவுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அவருடைய அடையாளம் ஏன் குவாஜா முகமதுன்னு மாறிச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, இத்தனை வருஷமா எதுக்காக இவர் ஜெயிலுக்குள்ளே இருந்தாரு, இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே எழலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. இப்போ 19 வருஷம் கழிச்சு இந்தியாக்குள்ள வந்திருக்க நம்ம மூசா கரன்சி எல்லாம் புதுசா மாறி இருக்கிறத பாக்குறாரு. என்னடா இது 2000 நோட் பிங்க் கலர்ல இருக்குது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. டோட்டல் இந்தியாவே டிஜிட்டல் இந்தியாவா மாறி இருக்கு. எல்லாமே அவருக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நார்த்ல இருந்து டிராவல் பண்ணி கடைசியா சவுத்துல இருக்க கேரளாக்கு வந்து சேர்றாரு. இப்படி கேரளாக்கு வந்ததும் நேரடியா அவங்க ஊருக்கு போகாம அதுக்கு முன்னாடியே கேரளால இருக்க ஒரு ஆர்மி ஆபீசரை மீட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் யாருன்ற அடையாளம் அவங்களுக்கு தெரியல. சோ அதனால மூசாவை அடிச்சு துரத்திடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் மூசா அப்படியே ஊருக்குள்ள வராரு. அதே திருவழியா தான் அவருடைய ஃப்ரெண்டான தம்பியும் வராரு. மூசா செத்து கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆயிடுச்சுன்ற மாதிரி நேத்து தான் கட் அவுட் எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அந்த கட் அவுட் எல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம ஹீரோ போய் முன்னாடி நிக்க அவ்வளவுதான் அவர் உயிரோட ஊருக்குள்ள வந்திருக்கிறத பார்த்துட்டு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான தம்பிக்கே அல்ல இல்ல. தம்பியை பார்த்ததும் இத்தனை வருஷம் கழிச்சு மூசா, டே தம்பி எப்படிதான் இருக்க, நான் தாண்டா மூசா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசுறாரு. இத்தனை வருஷமா செத்து போயிட்டு தான் நினைச்ச நம்பர் திடீர்னு ராத்திரியில முன்னாடி வந்து நின்னா என்ன யோசிப்பீங்க. அதே பயத்தோட தான் தம்பி பிச்சுக்கிட்டு ஓட பின்னாடியே நம்ம மூசாவும் துரத்திட்டு ஓட தம்பி கையில ஒரு கிராஸை வச்சுட்டு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானேன்னு கத்திட்டு இருக்காரு. நான் பேயும் பிசாசும் இல்ல, சாத்தானும் இல்ல, நான் உயிரோட தான்டா இருக்கேன், இங்க பாரு எனக்கு காலெல்லாம் இருக்கு, நான் உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான மூசா தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னதும் அப்பையும் தம்பியால நம்பவே முடியல. அப்படியே நைஸா மூசா கிட்ட பேச்சு கொடுத்துட்டு தம்பியும் அங்கிருந்து நைஸா நழுவ பாக்குறாரு. அப்ப ஸ்பாட்ல நம்ம மூசா அப்படியே கிருக்கலாய் மயங்கி விழுந்துறாரு. ஐயோ இவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான தம்பி போய் பார்த்தா அவரு பாவம் பசி மயக்கத்துல தான் விழுந்திருக்காரு. டேய் ரொம்ப தொலை வந்து வந்திருக்கா, சாப்பிட ஏதாவது குடுறா அப்படின்ற மாதிரி மூசா கேட்க அப்புறம் தான் அவருடைய ஃப்ரெண்டான தம்பிக்கு ஓகே இவன் உண்மையிலேயே உயிரோட தான் இருக்கான்ட்டு சாப்பாடு தானே வா நம்ம பாட்டி வீட்டுக்கே போலான்ற மாதிரி அவனை கூட்டு போயிறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே நம்ம மூசா அவருடைய வீட்டு வாசல் போய் நிக்கிறாரு. அங்க உள்ள ஒரு லேடி பெருகிட்டு இருக்காங்களே, இவங்க தான் மூசாவுடைய சிஸ்டரான சஹாரா. அவங்க நம்ம மூசாவை பார்த்ததுமே காலையிலே பிச்சைக்காரன் வீட்டுக்கு வந்துட்டான்ற மாதிரி ஒரு லுக் விடுறாங்க. சஹாரா நான் தான் உன் அண்ணன் மூசா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முன்னாடி
முன்னாடி போய் நிக்க அவ்வளவுதான் அவங்களுக்கும் அதே ஷாக், அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. அப்படி மயங்கி கிடக்குற அவங்க தங்கச்சி தட்டி எழுப்பினதும், சஹாரா நான் தான் உன் அண்ணன் மூசா, எனக்கு ஒன்னும் ஆகல, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் திரும்ப வந்ததுல உனக்கெல்லாம் சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இவருடைய தம்பி வரான். நான் தம்பிக்காரன் ஒரு மாதிரி முறப்போடையே வந்துட்டு இருக்கான். அவங்க அண்ணன் திரும்ப உயிரோட வந்ததுல இவனுக்கு சுத்தமா பிடிக்கல போல இருக்கு. இப்போ வீட்டுக்குள்ள இருந்து மூசாவுடைய மனைவி வெளில வராங்க. அவங்கள பார்க்கும்போது அப்படியே மூசா எமோஷன் ஆக, அவங்களும் பதிலுக்கு எமோஷன் ஆக, ஆமா நம்ம பொண்ணு அமினா எங்க அப்படின்ற மாதிரி நம்ம மூசா கேட்க, அவ பக்கத்து ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி பதில் சொல்றான். நடுவுல ஒரு குட்டி பையன் குடுன்னு ஓடி வரான். இது யார் பையன் கேட்டா என்னுடைய பையன்ற மாதிரி அவங்க தம்பி குறுக்க வரான். என்னடா கதைன்னு கேட்டா ஆர்மிக்கு போன இவங்க அண்ணன் போர்ல செத்துட்டான்ற விஷயம் கேள்விப்பட்டதும் மூசாவுடைய மனைவிய தம்பியே கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவ்வளவுதான். இதை கேள்விப்பட்டதும் திரும்பவும் மூசாக்கு போர்ல குண்டடி வாங்கின மாதிரி ஒரு ஷாக்கு, அப்படியே ஒரு ஷாக் ரியாக்ஷனோட அந்த வீட்டுல இருந்து கிளம்ப, என்னடா அது ஆர்மிக்கு போகும்போது நம்மளது வெறும் சாதாரண ஓட்டு வீடா இருந்தது, இன்னைக்கு எப்படி ஒரு மினி பங்களாவா மாறி இருக்கின்ற ஒரு டவுட்டோடவே நம்ம மூசா அந்த குடும்பத்தை பார்த்து நல்லா இருங்கியான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நேரா அந்த ஊருக்கு நடுவுல மூசாவுடைய நினைவு கல் வச்சிருக்காங்களே அந்த கல்லு கிட்ட போயிட்டு அவருடைய தோற்றம் மறைவுன்னு செதுக்கி இருக்காங்களே அதை நல்லா அடிச்சுட்டு ஊருக்காரங்க முன்னாடி மூசா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சுட்டு நேரா இப்போ பார்பர் ஷாப் போறாரு. சும்மா சூப்பரா சேவ் பண்ணி நீட் அண்ட் கிளீனா ரெடி ஆகுறாரு. அப்படி ரெடி ஆயிட்டு நம்ம ஹீரோ வெளியில வந்தாலும் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ இன்னும் செத்தவரா தான் பாக்குறாங்க. அடுத்த சீன்லயே அவருடைய ஃப்ரெண்டு 19 வருஷத்துக்கு முன்னாடி கார்கில் போர்ல செத்து போயிட்டு தான் மூசாவுடைய போட்டோவை போட்டு நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு. தான் செத்து போனதா வந்த செய்தியை தானே படிக்கிற நிலைமைக்கு ஹீரோ தள்ளப்பட்டிருக்காரு. இப்படி நம்ம ஹீரோ அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருக்கும்போது கூட இருக்க அவருடைய ஃப்ரெண்டு கடந்த 19 வருஷமா எங்கதாயா போயிருந்தேன்னு கேட்க, அப்படியே நம்ம ஹீரோ கார்கில் போர்ல இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல நடந்த சம்பவத்தை பத்தி ஓபன் பண்றாங்க. இந்த வார்ல ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ பாகிஸ்தான் சோல்ஜர் பிடியில மாட்டிக்க, இந்த பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அந்த பிளாஸ்ட்ல ஹீரோவை சுத்தி இருந்த பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் எல்லாம் மொத்தமா இறந்துடுறாங்க. அதே ஸ்பாட்ல இருந்த நம்ம ஹீரோவையும் பாடியோட பாடியா பாகிஸ்தான்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிறாங்க. பாகிஸ்தான் ஆர்மி ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு ஓரளவுக்கு உடம்பு தேத்திடுறாங்க. அங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இவர் பேரு யாரு என்ன அடையாளம் எதுவுமே தெரியாம தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் செத்து கிடந்த அந்த பாடியோட பாடியா இவர் கிடந்ததுனால இவரும் ஒருவேளை பாகிஸ்தான் சோல்ஜரா இருக்கலாமோ அந்த டவுட்ல தான் வச்சிருக்காங்க. கடந்த 8 மாசமா கோமால இருந்த நம்ம ஹீரோ கண் முழிச்சதுமே தான் ஒரு இந்தியன் ஆர்மின்னு சொன்னா எங்க நம்மள போட்டுருவாங்களோ பயத்துல இவரும் அதே ஹாஸ்பிட்டல்ல கமுக்குமா இருந்திருக்காரு. அந்த நிலையில தான் பாகிஸ்தான் நேவி ஆபீசர் ஒருத்தர் வந்து இவருக்கு உதவி பண்ற விதமா ஹீரோக்கான எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா தேத்தி விட்டுருக்காங்க. அப்படி இந்த நேவி ஆபீசர் ஹீரோவை தேத்தனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஊர் பேர் அடையாளம் தெரியாத நம்ம ஹீரோவை அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. எதுக்காகனா குஜராத்தை சேர்ந்த காஜா முகமதுன்ற ஒரு வயசான நபர் மீன் பிடிக்கிறதுக்காக படல போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா பாகிஸ்தான் எல்லை பக்கம் போனதுல அந்த வழியா வந்த நேவி சோல்ஜர்ஸ் எல்லாம் சுட்டு போட்டு சுட்டு பிடிச்சிருக்காங்க. இதுல அந்த காஜா முகமது மட்டும் இறந்திருக்காரு. இப்படி பாகிஸ்தான் நேவி பிடிச்ச அந்த ஃபிஷர்மேன்ல ஒருத்தர் செத்துட்டார்ல, அவருக்கு பதிலா கணக்கு காட்டுறதுக்காக தான் நம்ம ஹீரோவை தேத்தி இந்த நேவி ஆபீசர் கொண்டு போயிட்டு ஜெயில விட்டுருக்காரு. ஹீரோவும் பாகிஸ்தான் ஜெயில யாருனே தெரியாத ஒருத்தருடைய அடையாளத்துல அதே ஜெயில இருந்திருக்காரு. இந்த மாதிரி கடல் வழியா பார்டர் கிராஸ் பண்றவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆனா செத்து போனவரோட அடையாளத்துல வந்ததுனால கடைசி வரைக்கும் அந்த ஜெயில இருக்கவங்களால இவரை அனுப்ப கூட முடியாம அதுக்குள்ளே வச்சிருந்திருக்காங்க. கடந்த 19 வருஷமா இப்படிதான் இவர் ஜெயிலுக்குள்ள மாட்டிட்டு இருந்திருக்காரு. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் இவர் ரிலீஸ் ஆகி வெளில வந்திருக்காரு. இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோ இப்போ ஆர்மில இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் ஆபீசர் கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி ஒரு கேஸ் இவனுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? சரி இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும், இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க, நான் உயிரோட தான் இருக்கேன்னு இந்த ஊருக்கு ப்ரூஃப் பண்ணும், என்னுடைய பழைய மூசா அடையாளம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, இந்தியன் ஆர்மி ரெக்கார்ட் படி மூசான்றவர் 19 வருஷத்துக்கு முன்னாடி கார்கில் போர்ல இறந்துட்டாரு. இப்போ இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சுன்னா இதுவே பெரிய நியூஸ் ஆயிடும். ஏன்னா 19 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செத்து போயிட்டதா ஆர்மில இருந்து உங்க பாடியை கொண்டு வந்து உங்க ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, அடக்கமும் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க உயிரோட வந்திருக்கீங்க விஷயம் தெரிஞ்சா பெரிய குழப்பம் ஏற்படும். முதல்ல நீங்க தான் மூசான்றதுக்கு ப்ரூஃப் வேணும், அதுக்கப்புறம் நீங்க உயிரோட தான் இருக்கீங்க அதையும் ப்ரூஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் சொல்லி அனுப்ப, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு. அவருடைய தங்கச்சி தம்பி எல்லாம் வெல் செட்டில்ட் ஆயிருக்காங்க. தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா 50 சவரன் நகை, 15 சென்ட்ல நிலம், தம்பியும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு, பத்தாததுக்கு அண்ணன் ஒய்ஃபே கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டான். இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னா இவர் போர்ல செத்து போயிட்டாருன்னு ஆர்மி சைட்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அமௌண்ட் வச்சுதான் இவங்க இப்படி செட்டில் ஆயிருக்காங்க. இப்போ ஹீரோ அவருடைய அடையாளத்தை திரும்ப பெறணும் அண்ட் லைஃப்லயும் ஒரு தொழில் ஏதாவது பண்ணி செட்டில் ஆகணும்ட்டு அவர் தம்பி கிட்ட வந்து பணம் கேட்கிறாரு. ஐயோ அண்ணன் என்கிட்ட எல்லாம் 10 பைசா இல்ல, அடுத்த மாசம் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நம்ம தங்கச்சிக்கு 50 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணிருக்கேன், இந்த செலவெல்லாம் நான் தான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி தம்பிக்காரன் ஓவரா பேச, டேய் இதெல்லாம் பண்றதுக்கு காசு எங்கிருந்துடா வந்துச்சு, நான் செத்து போயிட்டேன்னு என் பேர்ல இருந்து ஆர்மி சைட்ல இருந்து வந்த பணத்தை வச்சு தான் இதெல்லாம் பண்ணேன், எனக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ண வீட்டுக்குள்ள போயிட்டு இவங்க அண்ணன் லாஸ்டா ஆர்மி சைட்ல இருந்து கொடுத்துட்டு போனதை இவருடைய யூனிஃபார்ம் எடுத்துட்டு கொடுத்து அதுல இவருடைய பேட்ஜும் இருக்கு, பாருங்க உங்க உடல் சுத்தமா செதிஞ்சு போச்சு, இது மட்டும் தான் மிஞ்சி இருந்துச்சு, இதை வச்சுதான் நீங்க தான் செத்து போயிட்டீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி பாடியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. வேற வழி இல்லாம நீங்க உண்மையிலேயே போர்ல செத்து போயிட்டீங்கன்னு நாங்களும் நம்பி மொத்தமா உங்களை அடக்கம் பண்ணிட்டோம், நீங்க இப்படி திரும்ப வருவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தம்பிக்காரன் சொல்ல, அதான் வந்துட்டல எனக்கு இப்போ காசு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்ல, காசெல்லாம் எங்க கிட்ட சுத்தமா இல்லன்ற மாதிரி தம்பி சொல்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் பார்த்து சவால் விடுறாரு, இந்த மூசா இன்னும் சாகல உயிரோட தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வரண்டா, அப்புறம் தெரியும் நான் யாருன்ற மாதிரி பயங்கரமா சவால் போட்டு அங்க இருந்து நேரா அந்த ஊருடைய லோக்கல் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அந்த ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒருத்தர் சாகல அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு
நான் ப்ரூஃப் பண்ணும். சரிங்க, யார் அவருடைய பேர் என்ன? அது வேற யாரும் இல்ல, நான் தான். என்னுடைய பேர் மூசா. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 19 வருஷத்துக்கு முன்னாடி போல நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். நான் உயிரோட தான் இருக்கேன்னு ப்ரூஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் ஏறி போய் கேட்டிருக்காரு. நான் அது புது கேஸா இருக்குன்ற மாதிரி போலீஸே ஒரு கிறுக்கலாய் பாக்குறாரு. ஆமா, நீங்க தான் மூசான்றதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? பேக்ல நல்லா வட சைஸ்ல ஒரு மச்சம் இருக்குது பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சட்டுன்னு எதிரிக்க. ஐயோ அதெல்லாம் வேணாம், உங்க பேர்ல டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு. எது ஆதார் கார்டா? அதினா கார்டுன்ற மாதிரி ஹீரோ திருத்து முழிக்க. ஓ, நீங்க 19 வருஷமா இந்தியாக்குள்ள வரலையா? இந்தியால நம்ம ஜி பல சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாரு, அதுல ஒண்ணுதான் இந்த ஆதார் கார்டு. சரி, நீங்க தான் மூசான்றதுக்கு ஒரு ப்ரூஃபும் இல்ல. உங்களை யாராவது அடையாளம் கண்டு ஆதாரத்தோட நீங்க தான் மூசான்னு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீசரோ அப்படி இல்லனா யாராவது ஒரு பாப்புலரான பொலிட்டிஷியனோ சொன்னா மட்டும்தான் நீங்க உயிரோட தான் இருக்கீங்கன்னு உங்களால ப்ரூஃப் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரன் சொல்லி அனுப்பிறாரு. கற்பனா இப்ப நம்ம ஹீரோ தான் மூசான்னு ப்ரூஃப் பண்றதுக்காகவும் இவர் தான் மூசான்னு அடையாளம் சொல்றதுக்காகவும் ஒரு பக்கவான ஆள் தேடிட்டு இருக்க. பேரலா அந்த ஊர்ல ஒரு லேடி பொலிட்டிஷியன் இருக்காங்களே, அவங்கள பார்க்க நம்ம ஹீரோடைய தம்பி போயிருக்கான். என்ன கதைன்னு கேட்டா, இவனும் கட்சியில தான் இருக்கானா, வர எலெக்ஷன்ல நான் தான் தலைவர் போஸ்ட்ல நிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோடைய தம்பி அங்க வாக்குவாதத்தில் ஈடுபட அந்த லேடி பொலிட்டிஷியன் ஓவரா பேசுது. இங்க பாரு மூசா தம்பி, நம்ம பார்ட்டி இத்தனை வருஷமா இந்த ஊர்ல ஜெயிச்சதுக்கு காரணம் நீ கிடையாது, அண்ணன் மூசா. அவர் நாட்டுக்காக போர்ல செத்து போயிட்டாரு. அந்த அனுதாபத்துல நீ இருக்க இந்த பார்ட்டிக்கு இந்த ஊர்காரங்க எல்லாம் ஓட்டு போட்டுக்கிறாங்க. இப்போ உங்க அண்ணன் உயிரோட திரும்பி வந்திருக்காரு. நீ வரதுக்கு முன்னாடியே அவர் என்ன வந்து பார்த்து நான் தான் மூசான்னு ப்ரூஃப் பண்ணு கேட்டு போயிருக்காரு. அப்படி மட்டும் அவர் தான் மூசான்னு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அவன் கிட்ட இருக்கிற சொத்து பணம் ஏன் அவருடைய மனைவி எல்லாம் சேர்த்து அவருக்கு போயிடும். அது உஷாரா இருந்து கொண்ட மாதிரிலாம் அந்த லேடி பொலிட்டிஷியன் மிரட்டி அனுப்ப தம்பிக்காரன் நைஸா அண்ணன் கிட்ட போயிட்டு அண்ணன் ஒரு பக்கம் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவர் தனியா கூப்பிட்டு, மூசானே உனக்கு என்னதான் பிரச்சனை? கேட்ட மாதிரியே உனக்கு 5 லட்சம் குத்துறேன், தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டே போயிடு, இல்லனா என் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் அப்படின்ற மாதிரி தம்பி கேட்க. எது 5 லட்சமா? வீதி போனலாம் மொத்தமா 50 லட்சம் வேணும், இல்லனா இதே ஊர்ல இருந்து நான் தான் மூசான்னு நிரூபிப்பேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும் உனக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் தம்பியை மிரட்டி அனுப்ப. அண்ணன் உங்களால எதுவும் பண்ண முடியாது, ஆல்ரெடி நீங்க செத்து போயிட்டீங்க, கொடுக்குற காசை ஒழுங்கா வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, அப்படி இல்லனா நீங்க பல விளைவுகள் சந்திக்க வேண்டியதா போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் தம்பி மிரட்டி அனுப்புறான். கற்பனா இந்த பக்கம் சீக்கிரட்டா இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் நம்ம ஹீரோ உண்மையிலேயே உயிரோட வந்துட்டான். குஜராத் மீனவருக்கு பதிலா இவரை தான் பாகிஸ்தான் ஆர்மி புடிச்சிட்டு போயிட்டாங்களா அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ற விதமா குஜராத்துக்கே போயிட்டு ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட சீக்ரெட் மீட்டிங் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒருவேளை இவர் தான் மூசான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கார்கில் போர்ல நிறைய பேர் செத்துருக்காங்க, அவங்களுடைய உடல் சேதமடைஞ்சு நிறைய ஃபேமிலிக்கு அந்த மாதிரி செதஞ்சு போன பாடிஸ் அனுப்பப்பட்டிருக்கு. எல்லாருக்குள்ளயும் சந்தேகம் வரும், அதுவே ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஆயிடும். அதுக்கு முன்னாடி மூசாவுடைய கேஸை சீக்கிரட்டா ட்ரேஸ் பண்ணி உண்மையிலே இவர் தான் மூசான் கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம் சீக்ரெட் மிஷன்ல ஈடுபட, இந்த பக்கம் நம்ம ஹீரோ தொடர்ந்து தான் மூசான் நிரூபிக்கிறதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. ஒரு நாள் நைட் நம்ம ஹீரோ இந்த கிராமத்துல வயல் வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு பஷீர்ன்ற ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோ போட்டு பொலகிறான். யாரா இவன் கேட்டா, நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ண மச்சானா. இவன் எதுக்காக நம்ம ஹீரோவை போட்டு பொலகிறானா? நம்ம ஹீரோ தம்பி கிட்ட 50 லட்ச ரூபா காசு கேட்டு இருக்காருல, அந்த காரணத்துக்காக தான் போட்டு பொழந்திருக்கான். யோ உன்னை யாரையா திரும்ப வர சொன்னது? எத்து போயிட்டு உன் கேஸையே க்ளோஸ் பண்ணி தானே உன் பேர்ல பணம் வாங்கிருக்கும், இப்படி திரும்ப உயிரோட வந்தா காசு கொடுத்துருவோமா? அவனை இன்னொரு முறை காசு கேட்டு வந்த பொண்ணையே போடுவோன்ற மாதிரி அடிச்சு பொழந்து போட்டு போயிடறான். அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் நம்ம ஹீரோ கண்முழிக்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ பாத்துக்கிற விதமா ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களுடைய பேர் லெக்ஸி. இவங்க எதுக்காக நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா, 1999ல ஹீரோ இருந்த அதே ஆர்மி கேம்ப்ல தான் லெக்ஸியோட அப்பாவான ஆம்பரூஸும் இருந்திருக்காராம். இப்ப ஹீரோ உயிரோட திரும்பி வந்திருக்காருன்ற செய்தி கேள்விப்பட்டு தான் இந்த லெக்ஸி பொண்ணு வந்திருக்காங்க. அப்படி வந்ததுல இருந்தே நம்ம ஹீரோ பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக என்ன தேடி வந்திருக்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்க, உங்க அப்பாவுடைய பழைய போட்டோவை ஹீரோ கையில காமிச்சு, இவர் தான் என் அப்பா, உங்க கேம்ப்ல உங்க கூட தான் இருந்திருக்காரு, நீங்க உயிரோட வந்திருக்கீங்கன்னா கூட இருந்த உங்களுக்கு என் அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த போட்டோவை பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே அந்த கேம்ப்ல இருந்து அந்த பிளாஷ்பேக் குள்ள போறாரு. இந்த பிளாஷ்பேக்ல சோல்ஜர்ஸ்க்கு மத்தியில ஒருத்தர் பயந்த மேனிக்கு இருக்காருல, இவர் தான் அந்த லெக்ஸியோட அப்பா போல. அவருக்கு இந்த ஆர்மியில இருக்கவே பிடிக்கல, போலியான டெலிகிராமா அவருக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஆயா உடம்பு சரியில்லைன்னு. அங்க இருக்க ஹையர் ஆஃபீஸர் ஆம்பரூஸை கூப்பிட்டு, அவனை இன்னொரு முறை உனக்கு இந்த மாதிரி தப்பான டெலிகிராம் வந்துச்சு, அடியில பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்றோம், ஒழுங்கு போய் சர்வீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அவனை மிரட்டி வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. ஆம்பரூஸ்க்கு என்னாச்சு, அவர் எங்க போனாரு அதை மட்டும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லவே மாட்டேன்றாரு. அந்த பொண்ணு விடாம தொடர்ந்து நம்ம ஹீரோவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. உங்க ஊருக்கு போமான்னு சொன்னா கூட கேட்க மாட்டேன்றாங்க. என் அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்காம போக மாட்டேன்ட்டு ஹீரோ கூடவே இருந்து அடம்பிடிக்கிறாங்க. இப்படியே இந்த பொண்ணு ஹீரோ கூடவே டிராவல் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு, உண்மையை சொல்லுங்க என் அப்பாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சட்டையை பிடிச்சி கேட்க, சட்டை பாதியா கிழிஞ்சு நம்ம ஹீரோ ஷோல்டர்ல ஒரு பெரிய தையல் போட்டுருக்கு. என்னாச்சு எப்படி இந்த அடின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கும்போது, உங்க அப்பனை தேடி தானே வந்த, நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ, உன் அப்பன் எப்பவோ செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக். கார்கில் போர்ல வார்ஃபீல்ட்ல நம்ம ஹீரோ லெக்ஸியோட அப்பாவும் எதிரி நாட்டுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது லெக்ஸியோட அப்பா இருக்கார்ல, அவர் ரொம்ப பயந்த சுபாவம். ஒரு அந்த வார்ஃபீல்ட்ல ஹீரோ எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து போய் தெரியாதனமா கண்ணி வெடி மேல காலை வச்சிருக்காரு. இந்த நேரம் பார்த்து எதிரி நாட்டு படை வேற இவனை நோக்கி ஷூட் பண்ணிட்டு வர வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த லெக்ஸியோட அப்பா பயந்து போய் நம்ம ஹீரோ பார்த்து, அவ்வளவுதான் நண்பா எல்லாம் முடிஞ்சு, கடைசி வரைக்கும் என் பொண்ணை பார்க்க முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே அந்த வார்ஃபீல்ட்லயே கண்ணி வெடி வெடிச்சு அவருடைய உடல் செதஞ்சு போயிடுச்சு. இப்படி செதஞ்சு எரிஞ்ச நிலையில இருக்க அந்த பாடி மேல நம்ம ஹீரோ அவருடைய சட்டையை கட்டி போட்டுருக்காரு. அப்படி ஒரு சட்டையை கட்டி போடும்போது தான் இவருடைய பேட்ச் அந்த பாடி மேல போய் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவர் பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட மாட்டிருக்காரு. சோ இவருடைய பேட்ஜும் யூனிஃபார்மும் செதஞ்சு போன லெக்ஸி அப்பாவான ஆம்பரூஸ் பாடி மேல இருந்ததுனால அந்த பிளாஸ்ட்ல நம்ம ஹீரோ தான் செத்துட்டாருன்னு ஆம்பரூஸோட பாடி தான் கொண்டு வந்து ஹீரோ ஃபேமிலி கிட்ட கொடுத்துட்டாங்க போல. இந்த உண்மையெல்லாம் நம்ம ஹீரோ மூலியமா இந்த பொண்ணுக்கு தெரிய வந்ததும் இந்த பொண்ணு அதெல்லாம் கேட்டு கண் கலங்கிட்டு, இந்த
உண்மையை நீங்க நான் கேட்ட போய் சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லலன்னு கேட்க சொல்லிருக்கலாம் தான். ஆனா உனக்குள்ள உங்க அப்பா ஏதோ ஒரு மூலையில உயிரோட இருக்காருன்ற நம்பிக்கை இருந்துச்சுல, அந்த நம்பிக்கையை சிதைக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ எமோஷனலா சொல்ல, இப்போ இந்த லெக்ஸின்ற பொண்ணுக்கு தான் அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஊர்ல தான் ஹீரோ பேர்ல இருக்கக்கூடிய கல்லறையில் தான் இவங்க அப்பாவுடைய பாடி இருக்கு. புதைச்ச இடத்துல ஹீரோவுடைய பாடி இல்ல, இந்த பொண்ணுடைய அப்பா தான் ப்ரூஃப் பண்றதுக்கு சின்ன எலும்பு துண்டோ முடியோ எது ஒண்ணு கிடைச்சாலும் போதும், அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து புதைக்கப்பட்டது நம்ம ஹீரோ இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க தான் மூசானும் ப்ரூஃப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்க, ஓகே இன்னைக்கு நைட் யாருக்கும் தெரியாம ஹீரோ பேர்ல இருக்கக்கூடிய பாடியை புதைச்ச இடத்த தோணுன்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிருக்கும் போது ஹீரோவுடைய பொண்ணு அமினாக்கு மேரேஜ்ன்ற மாதிரி அவர் கைக்கு இன்விடேஷன் வருது. இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து இவர் இன்னும் இவருடைய பொண்ணை கூட பார்க்கல. ஆனா அவருடைய பொண்ணுக்கு நாளைக்கு மேரேஜ், அதுக்குள்ள வாச்சு தான் தான் மூசானு ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு லெக்ஸி ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோவை புதைச்சிருக்கிற இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க தோண்டிட்டு இருக்கும்போது பக்கத்துல தான் இவங்க பொண்ணோடைய மேரேஜ் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை அடிச்சு பொழந்து போட்டு போன இவருடைய மச்சான் அந்த பஷீரும் இருக்காரு. அவனுக்கு என்னன்னா நம்ம ஹீரோ தான் மூசான் ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா மொத்த சொத்து பணம் எல்லாம் அவர் கைக்கு போயிடும்ல. சோ அதனால புதைச்ச இடத்துல பாடியை தோண்ட விடாத அளவுக்கு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டை அப்படியே இப்போ பக்கத்துல இருக்க கல்யாண வீட்டு வரைக்கும் போயிடுது. எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஹீரோ எதிர்த்து நிக்க, அப்ப மொத்த ஊருமே எதிர்த்து நம்ம ஹீரோ யாரடா அடிக்க வரீங்க, நம்ம நாட்டுக்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நெஞ்ச நிமித்திட்டு போனோம்டா நானு, என்னையவ எதிர்க்கிறீங்க அப்படின்ட்டு பயங்கரமா வீரவாசனம் பேச அப்படியே மொத்த ஊரும் ஸ்டன் ஆகி நிக்க. அப்பதான் முதல் முறையா நம்ம ஹீரோ பல வருஷம் கழிச்சு தன்னுடைய பொண்ணை கல்யாண கோணத்துல பாக்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி எமோஷனோட இதுக்கு மேலேயே அந்த ஊருக்காரன் கிட்ட தான் தான் மூசான் ப்ரூவ் பண்றதுல ஒரு பிரோஜனமும் இல்லன்ட்டு ஹீரோ அங்கிருந்து அப்படியே நடந்து போயிறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த ஊரை விட்டே பொண்ணு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஊருக்கு நடுவுல இருக்க அவருடைய பேர்ல இருக்க அந்த கல்வெட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்த லெக்ஸி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்போ அவங்க அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. சோ அவங்க வந்த வேலை முடிச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க, மூசா அப்பா நீங்களே எனக்கு ஒரு வகையில அப்பா மாதிரி தான், என் கூட என் ஊருக்கு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து ஒரு ஸ்கல் எடுத்து கொடுக்குறாரு. இந்தா இதுதான் உன் அப்பா, இவரை தேடிதானே வந்த அப்படின்ற மாதிரி நேற்று ராத்திரியே இவருடைய கல்லறையில இருந்து இவங்க அப்பாவுடைய ஸ்கல்ல எடுத்து வச்சிருந்திருக்காரு போல. அதான் அந்த பொண்ணு கையில கொடுத்து அனுப்ப அப்போ அந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அவங்க வந்து நம்ம ஹீரோ கூப்பிட வராங்க. மூசா நில்லுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ன்ற மாதிரி கிட்ட போகும்போது கரெக்டா அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ் நம்ம ஹீரோ மோத வர தப்புன்னு அந்த இடத்துல நம்ம ஹீரோ மயங்கி விடுறாரு. போச்சுரா மூசா உண்மையிலேயே போய் சேர்ந்துட்டாருன்னு பார்த்தா அவருக்கு எதுவும் ஆகலைங்க. அவருடைய தலையில போர்ல நடந்த பிளாஸ்ட்ல பாம் பீஸ் ஒன்னு மண்ணில இருந்திருக்கும். அதனால அவருக்கு அப்பப்போ மயக்கம் வருது சகஜம் தானா. இப்ப கடைசியா நம்ம ஹீரோ தான் மூசான் கன்ஃபார்ம் ஆகி 100% இன்வெஸ்டிகேஷன்ல ப்ரூஃப் ஆனதும் அதே ஊர்ல மேட போட்டு நம்ம ஹீரோவை கௌரவிக்கிற விதமா இந்தியன் ஆர்மில இருந்தே வந்து நம்ம ஹீரோக்கு கௌரவிக்கிறாங்க. மொத்த ஊருமே மூசாவை பார்த்து பெருமைப்பட இனி இந்த மூசா லேட் மூசா கிடையாது, லைவ் மூசா அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ இப்போ தன்னுடைய வளர்ப்பு பொண்ணா தத்தெடுத்துக்கிட்ட லெக்ஸியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தமிழ் மினி தியேட்டர்ல வித்தியாசமான படங்களை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.